ஒரு மாணவர் 35 மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது எவ்வளோ சதவீதம் மதிப்பெண் அவன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னா 31% மதிப்பெண் வாங்கியிருக்கிறான். ஆனால் தேர்ச்சி பெறணும்னா 35% மதிப்பெண் தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ மதிப்பெண் கம்மியாக இருக்குது? 12. 31% அவன் வாங்கியிருக்கிறான், 35% வாங்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்குமான இடைவெளி 4%. இந்த 4% எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்கு கம்மியாக இருக்குது. அப்போது மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறப்போ அது 100%. இப்போ 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 12 இன்ட்டு 100 வகுத்தல் 4ஆல் அடித்தோன்னா 3. அப்போ 300 தான் மொத்த மதிப்பெண்.